இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தன்முனைப்பு தூண்டல் நிகழ்வில் உருவ வழிபாடு மற்றும் ஒழுக்கக்கேடான சடங்குகளா? விசாரணையில் இறங்கிய JAKIM. உருவ வழிபாடு மற்றும் ஒழுக்கக்கேடான சடங்குகள் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு தன்முனைப்பு தூண்டல் நிகழ்வு குறித்து இஸ்லாமிய மேம்பாட்டு துறையான JAKIM-உம் சிலாங்கூர் இஸ்லாமிய அதிகார தரப்பும் விசாரித்து வருகின்றன. பொதுமக்களின் கவலைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் விசாரணையில் சேகரிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு முழுமையாக சரிபார்க்கப்படுவதை உறுதி செய்ய செயல்பட்டு வருவதாகவும் JAKIM தலைமை இயக்குனர் சிராஜுதீன் சுஹைமி கூறினார். மலாய் பார்வையாளர்களை இலக்காக கொண்ட இந்த தன்முனைப்பு தூண்டல் நிகழ்வில் சுமார் 50 பெண்கள் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 முதல் 30 வரை ஷா ஆலமில் அது நடைபெற்றுள்ளது. இறுதி நாளில் தொந்தரவான நிகழ்வுகள் நடந்ததாக ஒரு ஃபேஸ்புக் பயனர் கூறியதை அடுத்து இது பொதுமக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. ஒரு பெண் பேச்சாளர் உள்ளாடை மட்டுமே அணிந்து உள்ளே நுழைந்து பின்னர் நிர்வாணமாக நடந்து தனது குழு உறுப்பினர்களுடன் நடனமாடத் தொடங்கியதாக வலைதளவாசி ஒருவர் குறிப்பிட்டார். பின்னர் பங்கேற்பாளர்களும் அதனை பின்பற்ற ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மர்மமான பானம் கொடுக்கப்பட்ட பிறகு பங்கேற்பாளர்களும் ஆடைகளை கழற்றினர். இது தவிர புனித குளியல் மற்றும் மறுபிறப்பு என்ற பெயர்களில் நடத்தப்பட்ட சடங்குகளில் பங்கேற்கவும் பங்கேற்பாளர்களை அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. முறையான புகார் அளிக்கப்பட்டு அதிகாரிகளிடம் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பயனர் மேலும் கூறினார். இந்நிலையில் இஸ்லாமிய போதனைகளில் இருந்து விலகும் அல்லது உள்ளூர் கலாச்சார விதிமுறைகளுடன் மோதும் போதனைகள் அல்லது வாழ்க்கை முறைகளால் பாதிக்கப்பட வேண்டாம் என்று பொதுமக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை சிராஜுதீன் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் திறம்பட தீர்க்கப்படுவதை உறுதி செய்ய சந்தேகத்திற்கிடமான அல்லது பொருத்தமற்ற செயல்பாடுகளை புகார் அளிப்பதன் மூலம் மத அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் சாலையில் மாமன்னரின் அதிரடி சோதனை. குப்பைகள் மற்றும் மரக்கிளைகளால் பாதுகாப்பு கவலை. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று அதிகாலை கோலாலம்பூர் ஜலான் ஹாலகர் சாலையின் தூய்மையை நேரில் கண்காணிக்க 3.2 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது கண்ணில் கண்ட காட்சிகள் அவரை முகம் சுளிக்க வைத்தன. அடைத்து கொண்ட கால்வாய்கள், சாலையோர குப்பை கூலங்கள் போன்றவை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்படுவதால் ஏடிஸ் கொசுக்களின் இனவிருத்தி மட்டும் நடைபெறுவதில்லை, வட்டார மக்களுக்கும் அது ஆரோக்கிய கேட்டை விளைவிக்கும். தவிர ஆங்காங்கே மரக்கிளைகள் விழுந்து கிடப்பது வாகனம் ஓட்டிகளுக்கு, குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு இரவு நேரங்களில் ஆபத்தாய் முடியலாம் என மாமன்னர் எச்சரித்தார். எனவே சுற்றுப்புற குடியிருப்பாளர்களுக்கு அவ்விடம் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய உடனடி துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அந்த அதிரடி சோதனைகளில் இஸ்தானா நெஹராவின் முக்கிய அதிகாரிகள் உடன் சென்றனர். நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் பிரதமர் விடுமுறையில் செல்ல வேண்டுமா? நடைமுறைக்கு ஒவ்வாத எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை. நீதிமன்றங்களின் நீதிபதிகள் நியமனத்தை சர்ச்சையாக்கி பிரதமர் விடுமுறையில் செல்ல வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வற்புறுத்துவது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்றாகும். அதுவும் அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு உட்பட பல்வேறு புவிசார் அரசியல் விவகாரங்களை நாடு எதிர்கொள்ளும் இச்சமயத்தில் இது ஒரு தேவையற்ற, பொறுப்பற்ற கோரிக்கையாகும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அக்டோபரில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சிநிலை மாநாட்டுக்கு முன்னோட்டமாக இப்பொழுதுதான் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை மலேசியா நடத்தியது. ஆசியான் உச்சிநிலை மாநாட்டுக்காக அக்டோபரில் உலக முக்கிய தலைவர்கள் கோலாலம்பூரில் முகாமிடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 13வது மலேசிய திட்டமும் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆகவே டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் அரசாங்கத்தின் முழு கவனமும் மேற்கண்ட நிகழ்வுகளுக்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்நேரத்தில் விடுமுறையில் செல்லுமாறு பிரதமரை சீண்டி பார்ப்பது எதிர்க்கட்சியினரின் முதிர்ச்சி இன்மையை காட்டுவதாக அந்த அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீதிபதிகள் நியமனத்தில் பிரதமர் அல்லது அரசாங்கத்தின் தலையீடு இல்லை என பலமுறை தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் எந்தவோர் ஆதாரமும் இன்றி எதிர்க்கட்சிகள் இவ்விஷயத்தை அரசியலாக்குகின்றனர். இதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் லத்திப்பா கோயாவும் சேர்ந்து கொண்டுள்ளார்.
இவரும் எந்தவோர் அடிப்படை ஆதாரங்களும் இன்றி மூன்றாம் தரப்பினரின் பேச்சை ஆமோதித்து ஒருதலை பட்சமாக பேசுகிறார். இவ்வேளையில் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் அரச உத்தரவும் சர்ச்சையாக்கப்பட்டு வருகிறது. அவ்விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து பொதுவில் விவாதிப்பது முறையாகாது. நாட்டில் வீட்டுக்காவல் என்ற சட்டம் இதுவரை இல்லை. அதனை அறிமுகப்படுத்தும் கடப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் உள்துறை அமைச்சு வாயிலாக அரசாங்கம் கடந்த ஆண்டு முதல் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டே அவ்விவகாரம் கையாளப்பட வேண்டும். எனவே கையில் கிடைத்த விஷயங்களை எல்லாம் அரசாங்கத்தை தாக்குவதற்கு பயன்படுத்துவது நியாயமில்லை என பெயர் குறிப்பிட விரும்பாத அரசியல் பார்வையாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு சவால்களை எதிர்கொண்டு நாட்டை வழிநடத்த அரசாங்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியது முக்கியமாகும் என்றார் அவர். மலேசியா ஒரு ஏழை நாடு. உள்நாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சியை தூண்டுவதற்கு வெளிநாட்டு முதலீடு தேவைப்படுகிறது என்று முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ராம்லி கூறினார். வெளிநாட்டு மூலதனம் உள்ளூர் நிறுவனங்களுக்கு சாதகமான விகிதங்களில் நிதி உதவியை பெற உதவுகிறது என்று விளக்கினார். எங்களுக்கு வெளிநாட்டு பணம் தேவை. அதுதான் பத்திரங்களை வாங்க எங்கள் சந்தையில் வரும் வெளிநாட்டு பணம். இது எங்கள் நிறுவனங்கள் குறைந்த விகிதத்தில் கடன் வாங்க அல்லது பங்குகளை வாங்க அனுமதிக்கிறது. வரும் அந்த பணத்திலிருந்து எங்கள் நிறுவனங்கள் வளர்ந்து புதிய பொருளாதார துறைகளில் நுழைவதற்கு மூலதன ஊசியாக மாறும் என்று பாண்டன் எம்பியும் முன்னாள் PKR துணைத் தலைவருமான அவர் கூறினார். அந்த பணத்திலிருந்து வரும் வருமானம் எங்கள் நிறுவனங்கள் வளர்ந்து புதிய பொருளாதார துறைகளில் நுழைய ஒரு மூலதன உட்செலுத்தலாக மாறுகிறது என்று பண்டான் MP மற்றும் முன்னாள் PKR துணைத் தலைவர் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் அப்துல் ரசாக் 2015ஆம் ஆண்டு பதவியில் இருந்த காலகட்டத்துடன் தற்போதைய நிலைமையை ஒப்பிட்டு பார்த்த அவர், அப்பொழுது பணவீக்கம் கடுமையாக உயர்ந்ததாகவும் ரிங்கிட் சரிந்து பொருளாதார வளர்ச்சி குறைந்ததாகவும் கூறினார். 2022ஆம் ஆண்டிலும் அதேதான் நடந்தது என்று அவர் கூறினார். பொருளாதாரம் மோசமான நிலையில் இருப்பதாக கூறும் எதிர்ப்பாளர்களை ரஃபிசி விமர்சித்தார். கவனத்தை ஈர்த்த கொள்கைகள் சந்தை கட்டமைப்பை சரிசெய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். நிச்சயமாக நாங்கள் போராடி வருகிறோம். பல பிரச்சனைகளை கொண்ட ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் மரபு உரிமையாக பெற்றுள்ளோம். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் அதன் அனைத்து நிதி சவால்களையும் தீர்த்துவிட்டதாக கூறுவதை அவர் நிறுத்திவிட்டார். அதற்கு பதிலாக ஒரு வலுவான நிதி மீட்சியை அடைய தீர்வு நடவடிக்கைகளை செயல்படுத்தும் ஒரு அரசாங்கத்தை அவர் சித்தரித்தார். கொஞ்சம் புரிந்து கொண்டு வாக்களியுங்கள். அடுத்த பொது தேர்தல் குறித்தும் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்தும் கேட்டபோது புத்திசாலித்தனமாக வாக்களிக்க வேண்டும் என்பதே அவரது அறிவுரை. இந்த முறை உங்கள் வாக்கு ரகசியமானது என்று நான் கூறுவேன். நீங்கள் விரும்பும் ஒருவரை தேர்வு செய்யுங்கள். ஆனால் கொஞ்சம் அறிவுள்ள ஒருவராக மதிப்பீட்டை செய்யுங்கள். 16வது பொது தேர்தலுக்கு முன்னதாக அடுத்த 2.5 ஆண்டுகளில் அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் பல சவால்களை சந்திக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக ரஃபிசி கூறினார். இது ஒரு திறந்தவெளி என்று அவர் ஒப்புக்கொண்டார். எனினும் எதிர்க்கட்சியினர் புத்ராஜயாவை பிடிக்கும் நிலை உருவானால் அது வருத்தத்துக்குரியதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். ஏனெனில் தற்போதைய அரசின் முயற்சி பலனளிக்க தொடங்கியுள்ள தருணங்களில் இது போன்றது நடக்கக்கூடாது என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பக்காத்தான் ஹரப்பானின் உயர்ந்த நிர்வாக திறனின் மலேசியர்களுக்கு நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று ரஃபிசி வலியுறுத்தினார். இருப்பினும் எந்த ஒரு அரசாங்கமும் அதன் வெற்றிகளில் ஓய்வெடுக்க முடியாது, வாக்காளர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். PKR தேர்தலில் ரஃபிசி தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவர் பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சிறிது நேரத்திலேயே அவரது பாட்காஸ்ட் தொடங்கப்பட்டது. அதில் நூருல் இஸ்ஸா அன்னார் துணைத் தலைவர் பதவியை அவரிடமிருந்து கைப்பற்றினார். வாக்குப்பதிவு நாளுக்கு முன்பாக ரஃபிசி தனது கட்சி பதவியை காப்பாற்ற தவறினால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுவேன் என்று கூறினார். கோலாலம்பூரில் பல்வேறு இடங்களில் குடிநுழைவுத்துறை சோதனை. விலை மாதர்கள் உட்பட 89 வெளிநாட்டினர் கைது. கோலாலம்பூரின் பல்வேறு இடங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் மொத்தமாக 89 வெளிநாட்டவர்களும் 4 உள்ளூர் ஆடவர்களும் கைதாகியுள்ளனர்.
கூச்சாய், ஸ்ரீபெட்டாலிங், செராஸ் உள்ளிட்ட இடங்களில் ஜூலை 9 அச்சோதனைகள் நடத்தப்பட்டன. 2 விபச்சார விடுதிகளில் 26 வெளிநாட்டு பெண்கள் சிக்கினர். அவர்களில் 6 பேர் தாய்லாந்து நாட்டவர்கள், 11 பேர் இந்தோனேஷியர்கள், ஒருவர் மியான்மர் பிரஜை ஆவார். தலா ஒரு வங்காளதேசியும் பாகிஸ்தானிய ஆடவரும் கைதானதோடு விபச்சார விடுதிகளின் பாதுகாவலர்கள் என நம்பப்படும் 4 மலேசிய ஆண்களும் அதில் கைது செய்யப்பட்டனர். ஹோட்டல் முகப்புகளின் பின்னால் தாய்லாந்து, வியட்நாம், மியான்மர் மற்றும் இந்தோனேஷிய விலைமாதர்கள் 160 ரிங்கிட் முதல் 480 ரிங்கிட் வரையிலான கட்டணத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றனர். அச்சேவை இணையம் வாயிலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வாட்ஸ்அப், டெலிகிராமில் முன்பதிவு நடைபெறுகிறது. இவ்வேளையில் அதே இரவு GRO சேவைகளை வழங்கும் கேளிக்கை மையங்கள் சோதனையிடப்பட்டன. அதில் 61 வெளிநாட்டு பெண்கள் சிக்கினர். அவர்களில் 44 பேர் தாய்லாந்து பிரஜைகள், 2 வியட்நாமிய பெண்கள், 4 லாவோஸ் நாட்டவர்கள், 2 பேர் மியான்மர் பெண்கள் ஆவார். அம்மையத்தில் வேலை செய்த வந்த 5 வங்காளதேசிகள், 4 தாய்லாந்து பிரஜைகள் என 9 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைதான அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக புத்ரஜயா குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். துன் டாய்முக்கு சொந்தமான 3 பில்லியன் ரிங்கிட் சொத்துக்கள் பறிமுதல் மற்றும் உரிமை முடக்கம் அதிரடி காட்டும் MACC. மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் துன் டாய்ம் சைனுதீன், அவரின் மனைவி, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பினாமிகளுக்கு சொந்தமான 3 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேலான சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC பறிமுதல் செய்து உரிமைகளை முடக்குவதில் முனைப்பு காட்டி வருகிறது. பிரிட்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான், இத்தாலி, கேய்மன் தீவு உள்ளிட்ட 11 நாடுகளில் அந்த அசாதாரண சொத்துக்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டதாக MACC அறிக்கை ஒன்றில் கூறியது. பிரிட்டன் தேசிய குற்றத்தடுப்பு ஆணையம் மற்றும் அனைத்துலக ஊழல் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒத்துழைப்பின் வாயிலாக இது சாத்தியமாகியுள்ளது. இதற்கு முன் 758 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் பிரிட்டனில் டாய்மின் 7 அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தவிர கேய்மன் தீவில் 1.15 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 4 வங்கி கணக்குகளும் முதலீடுகளும், சிங்கப்பூரில் 540 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 12 வங்கி கணக்குகளும் முதலீடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக அமலாக்க நடவடிக்கைகள் முறைப்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் பணிகள் தற்பொழுது நடைபெறுகின்றன. உள்நாட்டில் பார்த்தால் டாய்முக்கு சொந்தமான மெனாரா ஹில்லம் கோபுரம் கடந்த மாதம் சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டாய்ம் காலமான போது முறையாக அறிவிக்கப்படாத அவரின் சொத்துக்கள் மீதான விசாரணையை தொடரும் என ஏற்கனவே அறிவித்திருந்த MACC தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. PLIK பயண அனுமதிக்கு 3ஆம் தரப்பினரின் ஆதரவு கடிதம் தேவையா? நடைமுறையை மறு ஆய்வு செய்ய குடிநுழைவுத்துறைக்கு டத்தோ சிவகுமார் பரிந்துரை. PLIK என சுருக்கமாக அழைக்கப்படும் பயண அனுமதிக்கு ஆலயங்களே நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் என்ற பட்சத்தில் அதில் 3ஆம் தரப்பின் தலையீடு எதற்கு என டத்தோ சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். 3ஆம் தரப்பின் ஆதரவு கடிதத்தை கேட்பது தேவையில்லாத ஒன்று. எனவே அந்நடைமுறையை குடிநுழைவுத்துறை மறு ஆய்வு செய்ய வேண்டுமென மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவரான அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த PLIK அனுமதியானது இஸ்லாம் அல்லாத சமய பணிகளுக்கு குடிநுழைவுத்துறை வழங்கும் ஒரு சிறப்பு அனுமதியாகும். ஆள்பல பற்றாக்குறையால் நாட்டில் உள்ள பல இந்து ஆலயங்கள் தற்போது இந்த PLIK அனுமதியின் வாயிலாக இந்தியாவில் இருந்து குருக்கள், அர்ச்சகர்கள், வாத்திய கலைஞர்கள், பொது தொழிலாளிகள் போன்றவர்களின் சேவையை பெற்று வருகின்றன. அதற்கு முறையாக விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறைகளை குடிநுழைவுத்துறை தெளிவாக வரையறுத்துள்ளது. ஆனால் தற்பொழுது கூடுதலாக அரசு சாரா அமைப்புகளின் ஆதரவு கடிதம் வேண்டுமென்றும், இல்லை என்றால் விண்ணப்பங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் புதிய நடைமுறை இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அந்த அரசாங்க துறையில் தெளிவான விதிமுறைகள் இருக்கும்போது எதற்கு தனியாக ஆதரவு கடிதங்கள் கேட்கப்படுகின்றன என்பது தமக்கு விளங்கவில்லை என டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார்.
இப்படி மூன்றாம் தரப்பினரின் ஆதரவு கடிதம்தான் ஒரு பயண அனுமதி அங்கீகரிக்கப்படுவதையும் நிராகரிக்கப்படுவதையும் முடிவு செய்கிறது என்றால் ROS எனப்படும் சங்க பதிவிலாகா மற்றும் மாவட்ட நில அலுவலகங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது என சிவக்குமார் கேள்வி எழுப்பினார். ஆதரவு கடிதம் கொடுத்துவிட்டு அவர்கள் பாட்டுக்கு போய்விடுவார்கள். பிறகு பிரச்சனை வந்தால் யார் பதில் சொல்வது என அவர் கேட்டார். அண்மையில் சப்பாங்கில் அர்ச்சகர் ஒருவர் சர்ச்சையில் சிக்கிய சம்பவம் போன்று வருங்காலத்தில் நடந்தால் அந்த அர்ச்சகரை பணியமர்த்த யார் ஆதரவு கடிதம் வழங்கியது என்ற கேள்வி உருவாகும். எனவே கோயில் பணியாளர் நியமனத்தில் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகளே போதுமானவை. மூன்றாம் தரப்பினரின் ஆதரவு கடிதமோ தலையீடோ தேவையில்லை என அறிக்கை வாயிலாக டத்தோ சிவக்குமார் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் தேசிய சேவையிலிருந்து தப்பிக்க போலி மலேசிய கடப்பிதழ்களை 876 தடவை பயன்படுத்திய ஆடவருக்கு சிறை. கட்டாய தேசிய சேவையை தவிர்க்கும் நோக்கில் போலி மலேசிய கடப்பிதழ்களை பயன்படுத்தி 800க்கும் மேற்பட்ட தடவை எல்லை தாண்டிய சிங்கப்பூர் ஆடவருக்கு 8 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லோ யங் கிங் எனும் அவ்வாடவர் 2006 முதல் 2011 வரை சிங்கப்பூர் சோதனை சாவடியை கடக்க மொத்தமாக 876 தடவை அப்போலி கடப்பிதழ்களை பயன்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சிங்கப்பூர் மாவட்ட நீதிமன்றம் ஒன்றில் அந்நாட்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட 5 குற்றச்சாட்டுகளையும் அவர் ஒப்புக்கொண்டார். 2006ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டிருந்த தனது தாயாரை சென்று காண்பதற்காக முதன்முறையாக அடையாளம் தெரியாத ஒரு நபரிடம் 45,000 ரிங்கிட் கட்டணத்தில் லோ ஒரு போலி மலேசிய கடப்பிதழை பெற்றுள்ளார். அதில் அவருடைய முகம் பொறிக்கப்பட்டிருந்தாலும் சுய விவரங்கள் அனைத்தும் சோங் போ என் எனும் இன்னொரு ஆடவருடையதாகும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதே மாற்று பெயரில் மேலும் 3 போலி கடப்பிதழ்களை தலா 10,000 ரிங்கிட் கட்டணத்தில் அவர் வாங்கியுள்ளார். அவற்றை பயன்படுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் ஓட்டுநர் என்ற போர்வையில் அவர் சிங்கப்பூருக்கு வெளியில் போவதும் உள்ளே வருவதுமாக இருந்துள்ளார். இது தவிர 2011ஆம் ஆண்டு மார்ச் முதல் மே வரையிலான காலகட்டத்தில் எம்பர்க்டேஷன் படிவங்களில் 59 தடவை போலி பெயர்கள், பிறந்த தேதி, பிறந்த இடம் ஆகியவற்றை தந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. விஷயம் தெரிந்து 2023இல் சிங்கப்பூர் குடிநுழைவுத்துறை விசாரணையை தொடங்கிய நிலையில் ஒரு வழியாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் வாக்கில் லோ கைதானார். பகடிவதை சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்தது. குற்றவாளிகளுக்கு இனி கடும் தண்டனை. நாட்டில் இணைய பகடிவதை உள்ளிட்ட பகடிவதை சம்பவங்களை மேலும் கடுமையாகவும் விரிவாகவும் கையாள உதவும் வகையில் 2 சட்ட திருத்தங்கள் நேற்று தொடங்கி அமலுக்கு வந்துள்ளன. 2025 குற்றவியல் சட்ட திருத்தம், 2025 குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தம் ஆகியவையே அவ்விரு சட்டங்களாகும். இதில் குற்றவியல் சட்ட திருத்தத்தில்தான் ஈஷா விதி என்ற புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இணைய பகடிவதை காரணமாக கடந்த ஆண்டு மத்தியில் தற்கொலை செய்து கொண்ட சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரி அப்பாவு என்பவரின் நினைவாக அது உருவாக்கப்பட்டுள்ளது. பகடிவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நியாயம் கிடைப்பதை இப்புதிய ஏஷா விதி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த 2 சட்ட திருத்தங்களும் கடந்த ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி மக்களவையிலும் டிசம்பர் 16ஆம் தேதி மேலவையிலும் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டன. இத்திருத்தங்கள் மிரட்டலான, அவமதிப்பான அல்லது அவமரியாதையான தகவல் தொடர்பு செயல்களை குற்றமாக வகைப்படுத்தும் வகையில் 507B முதல் 507G வரையிலான புதிய பிரிவுகளை கொண்டு வருகின்றன. இதன் வழி பீதியூட்டும் அல்லது மன அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் சமூக ஊடக குற்றங்கள் மற்றும் தகவல் தொடர்பு குற்றங்களுக்கு இனி கடும் தண்டனை விதிக்கப்படும். இந்த சட்டங்கள் குறிப்பாக இணைய பகடிவதையிலிருந்து பள்ளி மாணவர்கள், 15 வயதினர் உள்ளிட்டோரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுகின்றன. அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட தகவல்களை வெளியிடும் செயலும் தற்பொழுது கடுமையான குற்றமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இக்குற்றத்திற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இத்திருத்தங்கள் யாவும் நடப்பு சட்டங்களில் காணப்படும் பலவீனங்களை ஆராய்ந்த பிறகே மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக மனநல பாதிப்பு மற்றும் உளவியல் மிரட்டல்களை சமாளிக்க தற்பொழுது உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லை. எனவே இணையத்தில் பல வகை உளவியல் மற்றும் உணர்ச்சி பாதிப்புகளுக்கு எதிராக சட்ட ரீதியாக வலிமையான பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்பதற்காகவே இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டதாக பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்கள் துறை பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டது.